ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆஹ், காலை வேளையிலே சௌரம் மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையிலே சௌரி ஜானட் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சுவிசேதர் எட்வின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கொடுத்தோம் இணையவில்லை. இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் வழி நடத்தப்படுவோம். ஸோ ஒரு ஜானத்திடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. பேசலோட்டனா. ஆமீன். வழி நடத்துங்கள். ஆமீன். எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, அந்த அதிகாலை வேலையில ராஜா இந்த கேள்வி நிகழ்ச்சியை பாதத்தை வந்து ஜெபிக்கிறேன். கேட்கிற வேலைக்கு ஆவியானவரே நீரே பதிலத்தாரும். இந்த மறு கேட்கிற பிள்ளைகளும் தாங்களும் வந்து கடந்து கொண்டு இந்த ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீ அவரோடு பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இன்றைய நாளே நிகழ்ச்சியை தொடர்த்துகின்ற சிசு ஜனத்தையும் ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகள் சங்கம் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமீன். ஆமீன். முதலாவது கேள்வி, யோபு இடத்திலிருந்து ஒரு செடியை போல பிடுங்கி போடப்பட்டது எது? யார பிடுங்கி போட்டது? யோபு இடத்துல இருந்து ஒரு செடியை போல பிடுங்கி போடப்பட்டது எது? அவருடைய ஆஸ்தி அம்மா. இல்லை. யோபுவே பிடுங்கி போட்டாங்க. இந்த ஆற பிடுங்குற இப்ப பாக்குறேன் நாங்க. செடிய போல ஒரு காரியத்தை அவரிடத்துல இருந்து பிடுங்கி போட்டது. சரி, பாத்துருவோம் இப்ப இருக்கா. வாருங்கள். இல்லை இல்லை இல்லை, அவருடைய ஆஸ்தி மிருகங்கள் அதெல்லாம் செடிய போல பிடிங்களா? செடிய போல வேரோட பிடுங்கி இருக்கு. நல்ல கேள்வி. பாப்போம். அவருடைய ஆத்மாவோட ஆள் முடிச்சிருப்பாரு. அவரு வேலிய இல்லை. அவரு சுற்றிய வச்சிருந்த அடைப்பை சொல்றீங்களா? இல்லை. அடைப்பை புடுங்கி போட்டான்னு தான் சொல்லப்படுது. அடைப்பன்னு தான் சொல்லப்படுது. இல்லை இல்லை, வசனம் அப்படியே இருக்குது. பிடுங்கி போட்டார். வாரம் பொருங்க வாரன். மரத்தை போல புடுங்கி எடுத்ததா? யோபு இடத்துல இருந்து யோபு இடத்துல அதாவது அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன் அதான் சொல்றீங்க? இல்ல. சதைய பிடுங்கியா சொல்றீங்க? இல்லை. செடியை போல புடுங்கி போட்டான்னா என் நம்பிக்கை ஒரு செடியை போல புடுங்கி போதா சொல்றீங்க? ஆமென் ஆமென். இது இப்ப எனக்கு முன்னுக்கு நிக்குது. நான் சும்மா சொல்லி பார்த்தேன்னா நீங்கள் ஐயா சரியா யோபு 19:10 இருக்குது. யோபுவின் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போடப்பட்டது. நீங்க ஏற்கனவே செடியான்னு சொன்ன நீங்களா நான் சொல்லி போட்டு யோசிச்சிருப்பீங்க. கேள்வி மறுபடியும் சொல்லி போட்டேன். அப்படி நீங்க சில இடத்துல கேள்வியை கேட்க மறுபடியும் சொல்றீங்க. நான் கவனிச்சு பார்த்தேன் நானே. சியோன் என்ன செய்யப்பட வேண்டும்? எருசலேம் என்ன செய்யப்பட வேண்டும்? சியோன் எருசலேம் கட்டப்பட வேணும். சியோன் அதுல வருது அந்த வசனத்துல. நான் நேற்று பார்த்தேன். ஐயா இங்க வச்சு பார்த்தேன்னா சியோன் கட்டப்பட வேண்டுமா? இல்லை. வாரன் பொருங்க நான் பார்த்து சொல்றேன். சியோன் கேக்குறீங்களா? என்ன வாரம் பொருங்க? சியோன் எருசலேம். எருசலேமுக்கு சியோன்னு பேர். பெரும்பெரும்பா இருக்கா? சியோன் என்ன கேட்டீங்க? சியோன் என்ன செய்யணும்? சியோன் என்ன செய்யப்பட வேண்டும்? எருசலேம் என்ன செய்யப்பட வேண்டும்? ரைட், ஓகே, நான் பாக்குறேன். சியோன்
வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிவமாக ஸ்தானமும் சிறுவமும் சியோன் சியோன் பர்வதம் மகிழ்வதாகவா? அது சரியா? இல்ல. பாருங்க சியோன் பர்வதம் ஒரு நாமத்தை பிரஸ்தாபனுங்கள். இல்லை இல்லை இல்லை. நாங்க சொல்றோம் பாருங்க. சியோன் பர்வதம் சிறை இருப்ப திருப்பும். சியோன் மலையிலிருந்து புறப்படுவார்களா? இல்ல. சியோன் என்னும் சுவிசேகியே, சரியா இந்த வசனம்? இல்லை. நீ உயர்ந்த பர்வதத்தில் எருசலேமின் அதுவும் இல்லையா? ரெண்டு காரியத்தை சொல்ற. சியோனே நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. மகேந்திரமையா சொல்றாரு, கேளுங்க. நீ சுவிசேஷாகிய மலையின் மேலேறி. இல்லை இல்லை. ரட்சிப்பை கட்டளேட்டு. இல்லை. சியோனுக்கு ஒரு காரியத்தை சொல்ற. எருசலேமுக்கு ஒரு அதான் சியோன் உன்னுடைய ஆத்மா ஆரோசிக்கமாயிட்டு, அதுவா? இல்ல. அதுவும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் அடுத்த வசனத்தை பாருங்க. கேள்வி எபிரேயர் 12:22. இல்லை. என்ன கேள்வி? சியோன் என்ன செய்யப்பட வேண்டும், எருசலேம் என்ன செய்யப்பட வேண்டும்? சியோனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இதை செய்யண்டு. எருசலேமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார், இதை செய்யண்டு. சியோன் குமாரத்தைய குறி சொல்றாரா? மதில்கள் இரவும் பகலும்? இல்லை இல்லை இல்லை. இல்லையா? மகந்து காலி கூறுங்கள், ரட்சிப்பல் உண்டாகும். சியோன் இல்லை இல்லை இல்லை. சியோன் பர்வதத்திலும் குமாரத்தை கம்பீரத்து பாடு. பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடுயா. சியோன் குமாரத்தின் பாவ நிவிர்த்திக்கு காரணி, அதுவா? இல்லை. சொல்லட்டுமா? சியோன் வயல்களை போல உழப்பட வேண்டுமா? இல்லை இல்லை. அதுவும் இல்லையா? ஒவ்வொரு காரியத்தை சொல்ற. நீ இதை தனித்தனி வசனமா இல்லாட்டி ஒரே வசனத்துல வருதா? அப்படியா? ஒரே வசனத்துல ரெண்டும் வருது. இதை செய், இதை செய், நான் பாக்குறேன். இதை செய், இதை செய் என்று. ஓகே. சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, எருசலேம் குமாரத்தியே நீ உன் முழு இதயத்தோட மகிழ்ந்து களி கூறு. சரியா? குமாரத்தி இல்ல, நான் சியோனை தான் கேட்கிறேன். அதான் சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. சரியா? யார் அது? சியோன் குமாரத்தி அல்ல. சியோனுக்கு வருதா? சனியா சியோனுக்கு வருது. சரி, பார்த்து கைகளை தளர விடு. இல்லை. சியோன் தனிய வந்தா அதுல ஆட்டுக்குட்டியானவர் தான் சொல்லப்படுது. சியோன் மலையில இல்லை. ஒரு காரியத்தை சொல்லப்படுது, நீ தரித்துக்கொள். இன்னொரு காரியத்துல சொல்லப்படுது, உடுத்திக்கொள். பொருங்க, இது வந்து ஏசாயால வருது இல்ல? ரைட். ஏசாயால வருது. பொருங்க, நம்புறோம். எங்க இந்த பைபிள காணல, பைபிள தேடி இருக்கோம். பொருங்கோ, வருகிறேன். சியோன் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஏசாயாவில இருக்கா? ஏசாயா எங்க வருது? அதே வந்து நிதானத்தோட பாருங்க பைபிள. பிடிக்கல, நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். எங்க பிடிக்க சியோனோட சாம்பலுக்கு பதிலா தீரம் சிங்காரத்துக்கு வைக்கிறேன். அது கல்லண்ணா. நான் சொன்னேன்னா ஆண்டவர் சொல்ற, இதை செய். ஒரு தீர்க்கதரிசி சொல்ற சியோனை குறித்து இதை செய்யன்றார், எருசலேமை குறித்து சொல்றாரு. அப்படித்தானே? இதை செய் அப்படி என்ற மாதிரி.
சியோன் சியோன் மலையிலிருந்து புறப்படுவார்களா? இல்லை. சரி, நான் சொல்லுறேன். ஓகே. ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம். ரைட் ரைட். ஓ சரியா சொல்லுங்க. எழும்பு 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 சியோனே, சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். சரியா? வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை பரிசுத்த நகரமாகிய பாடமாக்கின வசனம் தான் எருசலேமே, ஞாபகம் வருது இல்லையா? உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் உடுத்திக்கொள். உடுத்திக்கொள். ஆமென். தேவன் தன் கையுக்குள்ளே எதை மூடி வைத்திருக்கிறார்? தேவன் தன் கையுக்கு இல்லையா? யா, கையுக்கு என்ன காற்றை, வச்சிருக்காரு? இல்ல இல்ல, ஆத்மா ஜீவனையாக்கும் நினைக்கிறேன். அப்படியா? இல்லை. இது மகேந்திரம் அண்ணா ஒருக்கா கேட்டு நீங்கள் மறந்து போனீங்க. போங்க. காற்றை கையில் பிடிக்கிற தேவன் தானே. யோபுல இருக்கு. யோபியில இருக்குத்தார். ஆனா என்னன்னு சொல்லுங்க. தேவன் உயிரை கையில வச்சுக்கிறார். என்னது ஐயா? என்னோட உயிரெல்லாம் அவர் கையிலான் இருக்கு. அதான் சொன்னானே, ஜீவனை கையில வச்சுக்கிறான்னு சொன்னா இல்லன்னு சொல்றாங்க. அது ஜீவன், இது உயிர். உயிர் வர ஜீவன் வரும். ரைட், ஓகே. உங்களை பார்த்துட்டு சிரிக்க போய் மற்றவன். உயிர் வர ஜீவன் வரும் என்ன? உயிரை கையில வச்சிருக்கிறான். கையுக்குள்ளே மூடி வச்சிருக்கிறார் அண்ணா. மாமிசமான யாவருடைய உயிரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். என்னத்தை மூடி வச்சிருக்கிறார்? கேட்டு சொல்லுங்க ஐயா அவர்கிட்ட. யோபுக்கு தான் மூடி வச்சுக்கிறாரு, எங்களுக்கு இல்ல. இல்ல இல்ல ஐயா, நீங்க இப்ப எங்களுக்கு ஐயா, அது அந்த காலத்துல ஜோபுக்கு முடி வச்சது. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முடி வச்சுக்கிறேன். பூமியின் பொக்கிஷங்களா? இல்ல இல்ல இல்ல, எல்லாம் நிக்குது. ஆனா அது டக்குன்னு வராது. உடனே தேடினால அந்த கேள்வி கேட்கறது சுகம், மறுமொழி அளிக்கிறது சரியான கஷ்டம். சில நேரத்துல சில கேள்வி டக்குன்னு இதை எடுத்துக்கொண்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம். வேதத்துக்குள்ள அநேக காரியம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது உண்மைதான். வேதத்துக்குள்ள கன காரியங்கள் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கை மூடி வச்சிருக்கிறாரா? தேவன் தன் கையுக்குள்ளே மூடி வைக்க மாட்டாரே. ஜெனட் ஜோவுல இருக்குது. ஓ பாருங்க, யோகதான் அதை சொல்லுவார். இல்லையா? அது கன அர்த்தங்கள் இருக்கு ஐயா. அவங்க சொல்ற மாதிரி ஐயா, அந்த வேதத்துல இப்ப நாங்கள் இப்ப காலம் படிச்சாலும் இன்றைக்கு மத்தியானம் வந்து அது கேள்வியை கேட்டா சில நேரத்துல மறந்துடுவோம். அது டக்குன்னு அது உடனே ஞாபகத்துல டக்குன்னு வராது. கையுக்குள்ள என்ன வச்சுக்கிறான்னு கேக்குறீங்களே இப்ப என்ன? ரைட், ஓகே. நான் சொல்றேன். கைக்க மூடி வச்சிருக்கிறார். யா யோபுக்கு தான் சொன்னது. யா யோபுக்கு தான் இப்படிப்பட்ட கைக்குள்ள மூடி வச்சிருக்கார். என்னத்தை மூடி வச்சிருக்காரு? எத்தனை அதிகாரத்துல இருக்கு விட மறுமொழியும் சொல்லி எனக்கு பிரச்சனை முடியுது. யோபு 36வது அதிகாரம். ஓகே. சோ 36 சிறுமைப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கையில் இல்லை, 32வது அதிகாரத்துல 36வது வசனம் 32வது வசனம். அதே 36வது அதிகாரம் 32வது வசனம். அவர் மின்னல் நொழியை கைக்குள்ளே மூடி வைக்கிறார். அதானே? ஆமென். ஓகே.
ஒரு இவ்வளவுதான் மின்னல் வழியை கைக்குள்ள முடியும். நீ கடினம் உள்ளவன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. இது எங்கே சொல்லப்படுகிறது? யாருக்கு சொல்லப்படுகிறது? ஒரு இடத்துல வந்து பிசாசுக்கு சொல்லப்படுது நினைக்கிறேன். இல்லை, மற்றது பழைய ஏற்பாடுல தன் பிடரியை கடிந்து கொள்கிறவன் நாசமடைவான் வருது இலவசனம். அதே சொல்றீங்க. இல்லை, அது கடிந்து கொள்ளுகிறவன். இது கடினம் உள்ளவன். கடினம் உள்ளவன். கடினம் உள்ளவனா? புதிய பாடல பேதுரு. இல்லை, கடினம் உள்ளவன். இது யோபுனா மாதிரி தான் என்ன? சரி, இல்லை, இல்லை. அப்ப எந்த அதிகாரத்துல இருக்கு? ஏசாயாவில வருது 48வது அதிகாரத்திலே. ஏச 48 வருது. நீ கடினம் உள்ளவன் தான் சொல்றீங்க. ஓ, நீ கடினம் உள்ளவனும் உன் பிடரி நரம்பு இரும்பனும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆமேன். 2வது அதிகாரத்துல அது இந்த விடை இருக்குது. அவர்கள் தங்களை பரிசுத்த நகர்த்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்ன நாமம் உள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் அங்கு பற்றுதலாயிருந்தா இது இஸ்ரவேலுக்கு தான் சொல்லப்படுகிறது. இந்த தமிழ் பைபிளில் இப்படி சரியா இல்லை, டோச்சு பைபிளில் அப்படி சரியா இருக்குது. ஏசாயா 48:4 இஸ்ரவேல் என்றும் மத்தேயு 25:24 எஜமானுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பிடரி நரம்பு இரும்புன்னு இப்ப அங்க ஓடி போடுறோம். இல்லையா? பிடரி நரம்பு இரும்புன்னா அப்படி அப்டேட் பண்றது. அதுதான் பிடர் நரம்பு கடினம் பண்ணுன்னா ஆள் காலி தான். இப்ப இந்த ரோபோட் மாதிரி. ரோபோட்டின் அர்த்த கல்வி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். சத்திய வேதம் இருக்கும் வாயில் என்ன காணப்படாது? சத்திய வேதத்தை அவர்கள் வாயில இது சகரியால வருது இல்ல? இல்ல, மல்கியாவில வருது. சகரியால மல்கியால வருது. ரைட், ஓகே. மல்கியால. சாரியா, நான் தான் அப்படியா சொல்லிட்டேன். சத்திய வருது வசனம் இருக்கு. சத்திய வாயில் இருக்கேங்க. சத்திய வேதம் இருக்கும் வாயில் என்ன காணப்படாது? அறிவை காக்க வேண்டும். சரியா? அறிவை காக்க வேணும் அவர்கள். சரியா? அநியாயம் காணப்படாது. என்ன காணப்படாது? அநியாயம் காணப்படாது. ஆமேன், ஆமேன். மல்கியா 2:6 இருக்குது. 6 இருக்கு. தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கிறவர்கள் யார் யாருக்குள் நற்கந்தமாய் இருப்பார்கள்? இது கொரிந்தியர்ல வருது நினைக்கிறேன். அதாவது மரண வாசனை உள்ளவர்களுக்குள்ளயும் இந்த இதுக்குள்ள வருது அந்த வசனம். சரியா? அதுக்குள்ள அவர் நற்கந்தம் வீசவன்னு சொல்லுதானே அந்த வசனம். 2 கொரிந்தியர் 2:15. நான் இப்ப 4 கிழமைக்கு போது இந்த வசனத்தை மெசேஜும் கொடுத்துறான்னா சரி வா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி எண்ணத்தினால் அறிவினால் 2வது கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலும் நிறைந்திருக்கும். ஓகே. அல்கொல் தாமா எனப்படுவது எது? அல்கொல் தாமா. ஆட்கொள் தாமா என்ன பாசி? அது என்னன்னு தெரியா? அது தெரியாது. பைபிள்ல கிடக்குது. அது ஒரு பேர். அது பேர் இருக்கணும் நினைக்கிறேன். புரியுங்க. அல்கொல் தாமாவா? பேர். தாமாண்டர்.
அல்கோல் தாம புருங்கா இது வந்து இதுல வாரது என்ன சொல்ற இந்த இசைக்கியல்லையோ இறைமையால வருது அந்த மேனே மேனே அண்டு பேசுற மாதிரி இருக்குல்ல ஓ அது மாதிரி பேசப்பட்ட வார்த்தை தான் இது எங்க வருதுன்னு நான் மறந்துட்டேன்னா யா 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 ரைஸ்டிக் யா கேக்கல யா என்ன ஓகே அண்ணா ஓ அதான் சரியா இல்ல 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 நீங்க சொன்னதுக்கு நான் ஓகே அதான் அப்படித்தான் அதைத்தான் சொல்றேன் அந்த அந்த வசனம் வந்து இப்ப அந்த இது வந்து அந்த ஒரு இதான இப்ப ஆண்டவர் வந்து தாலி தமா தூஹான்னு சொல்றாரு தானே அந்த சிறுவண்ணி எழுந்துருன்னு சொல்லி அதே மாதிரி அந்த இது அந்த வார்த்தை வரும் வந்து அது வேற மொழி அது தமிழ் இல்ல அது அல்கோல் வந்து என்ன கிரேக்க பாஷை என்ன கிரேக்க கிரேக்கவா அரமிஸ் சாரி அரமிஸ் அரமிஷ் அரமிஸ் வார்த்தை ஆக்கோல அல்கோல் ஆல்கோல் அல்கோல் அக்கொல் தாமா ஆர்கொல்லா ஆனா அல்கோல் இக்கன்னா கீனா இல்லைன்னா மாவன் தானா மாவன் ஆக்கோ ஆக்கோலா ஆக்கோ உங்களுக்கு தெரியும் அக்கோ நிக்கும் ஆனா வராது அது உடனே உடனே வராது சில நேரத்துல வந்து ஆக்- எழுந்திரு இல்ல 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 அதுதான் தமிக் தாகு அண்டு அந்த அலு அதான் தவித்தால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு தானே லாபி தாமோன்னு புதிய ஏற்பாட்டு வருது தானே திருவண்ணே எழுந்திரன்னு அதுதான் சொல்லி சிறுவண்ணி எழுந்திரு ஓ அதுதானே அது அதுக்கு அர்த்தம் வருது இல்ல அது பிள்ளையின் கையை பிடித்து தாலி தாகுமி என்றார் அதற்கு சிறுவன் எழுந்திரன்னு சொல்லி அர்த்தம் சொல்லப்படுது ஆனால் உடனே சிறுவன் எழுந்து நடந்தால் அல்கோல் தாமோன்னு சொல்லி அதுல வேற ஒரு இது இருக்கா ஒரு அர்த்தத்துல இதார் ஆண்டவர் செய்தா இல்லாட்டி வேற சீசரோட செய்தா அப்போ சில 1வது அதிகாரம் 19வது வசனத்துல இருக்கு அப்போ சிலர் அப்ப இது அப்போ சிலர் செய்திருக்கு நம்மளோட ரைட் வரும் அப்போ சிலர் 1:19 இதுல வந்து அது அந்த ரத்த நிலம் ரத்த நிலம் அதாவது என்ன யூதாஸ் கரியோத்தின் நிலம் தானே சொல்றீங்களா ஓகே அல் 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 கெல் தாமா அல் கெல் தாமா அல்கெல்தாமா யா அல் கொல்லில அல் கெல் தாமா அதான் கண்டுபிடிக்கலாம் கிடந்த ஸ்பெல்லிங் அல் ரோம் கெல் அல் கெல் தாமா ஸ்பெல்லிங் ரோம் ஆமா அக்கல் தம் அடுத்துக்கு வாங்க எதிராளி அதிகாரிகளுக்கு எதன் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் அவர்களுடைய வாரம் பொருங்கா இதுல இது சொல்லப்படுது இல்லை அதிகாரிகளுக்கு அவங்க செய்கையின்படி இல்லையா இல்லை அதிகாரிகளின் கூற்றின்படி இல்லை செய்கையின்படி இல்லையா அதுவும் இல்லையா இல்லை பொருங்கள் அதாவது அதிகாரிகளுக்கு நீங்க சொல்லி வசந்தத்துக்கு கீழ்படியான் வாக்குறுதிகள் அதிகாரிகளுக்கு கீழ்படியான் அதிகாரங்களுக்கு இல்லை என்ன கேள்வி அதிகாரிகளுக்கு எதன் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் இப்ப ரட்சிக்கப்படாத அதிகாரியா இருந்தால் நீங்கள் எதன் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் பொருங்க இது எங்க வருதுன்றார் இன்னைக்கு எபேசியர்ல வருதா ஆண்டவர் சொல்றார் யாரு ஆண்டவர் சொல்றார் ஆண்ட சொல்றதா இப்படி பொருந்தியர்லயோ அந்த இந்த வரம்பு இதெல்லாம் வரும் இந்த வசனம் வரும்
கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படியுங்கள் இப்படி இருக்கு பக்ததான் உங்கள் விசுவாசத்துக்கு அசதி ஏறாமல் இல்லை அவங்க சொல்றாங்க அதிகாரிகள் ஐயா. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதிகாரிகள் இல்லை. சரி, ரோமர் 13:5 இருக்குது. 13 ம். ஆகியால் நீங்க கோபாக்கின நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஆனா ஆமென். புரிஞ்சுவார் இதுல இது கொமனா போட்டிருக்கு, அதிகாரிகள் போட இல்லையா சிஸ்டர்? இல்ல, அங்க மேல எந்த இதுல வருது மனுஷனுக்கும் மேலான அதுல சொல்றது அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஆதலால் கீழ்ப்படிய. அதிகாரத்துக்கு 2வது வசனம் சொல்றது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன் தேவனுடைய நியமனங்களுக்கு எதிர்த்து நிக்கிறான். அது வேற சாப்டர். அப்படியே எதிர்த்து நிக்கிறவர்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் ஆக்கினை வரிப்பதற்கு எதிர்த்து நிக்கிறார். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் சொல்லி போட்டு இங்கால வருது உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாக பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படிக்கு அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். ஆகையால் நீங்கள் அப்ப இது தேவ ஊழியக்காரனை குறிச்சான்னு சொல்லி இருக்கு. அதிகாரம் மேல் வசனத்தோட முடியுது, 3வது வசனத்தோட. சரியா? வசனத்தை வாசி பாருங்க, சரியா வரும்போது இது புரிஞ்சு காரியங்கள்னா அந்த மேல இருந்து வந்தாதான் அது சரி. அது நீங்க சொல்ற சரியான. அது இந்த மேல இந்த 1, 2, 3வது வசனத்தோட அந்த பகுதி முடிஞ்சு 2வது 4வது வசனத்துக்கு வருது தேவ ஊழியக்காரர்கள் அது வருது. அதிகாரம் என்று வரையில ஊழியக்காரர்கள் வருது. தேவ ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் நன்மை செய்தாலும் சரி அவனுக்கு பயந்துறான்னு சொல்லித்தான் சொல்லப்படுது. அப்ப இதுல இப்ப தேவ ஊழியக்காரனுக்கு அப்படி என்றுதான் இந்த இதுல வர வேணும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சரியா? சரி, சரியா? ஓகே, நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வாருங்கள். மகேந்திரமா 2 கேள்வியை கேளுங்க ஐயா. நீங்க கோட்டா போச்சு கேளுங்க. 2 எழுத்துள்ள 2 பட்டங்களை வை. என்ன சாமா? என்னன்னா 2 எழுத்து 2 பட்டணங்கள். ஊர் உண்டு. சரியா ஐயா? ஊர் ஊர் புலை 2 எழுத்துள்ள 2 பட்டணங்கள். 2 எழுத்து 2 எழுத்துள்ள 2 பட்டணங்கள். 2 எழுத்துள்ள 2 பட்டணங்கள். ஊர் என்னது? ஊரா? அந்த பட்டணம் இல்லை, 2 எழுத்துல ஊர் 2 எழுத்தானே. ஆர் பட்டணம் ஐயா. முதலாவது ஆர் இல்லை. அவன் ஆயிரம் ஆர் 2 எழுத்தானே ஐயா. அது பட்டணம் இல்லையா ஐயா? ஐயா போட்டிருக்க உபாகமத்துல போட்டிருக்க ஐயா ஆர் பட்டணம். நீ ஆர் பட்டணம் அதுல வாசி பாருங்க. அது போல நான் சொல்றேன். சரி, அது என்ன நீங்க சொல்ல சரி. நாங்க சொல்றேன் 2 இதுல வேதத்துல ஆர் பட்டணம் ஒன்று இருக்குது, ஒரு பட்டணம். 2வது வாசிப்போம் பாருங்க பொருங்க. அப்போஸ்தலர் 8:26. அப்போஸ்தலர் 8:26 வாசிங்கோ. அப்போஸ்தலர் 8:26 வரும் பொருங்க. காசா அது 3 ஐயா. அண்ணா காசா 2 எழுத்து இல்ல. இல்ல மேல வருது. சானாவில 2 எழுத்து இருக்குது. என்னய்யா? அண்ணா சானாவில அது 4 எழுத்து ஐயா வருது. இப்ப நான் என்ன பண்ணாதான் சரி போல பாருங்க. ஊர் மாவும் இருக்குது சானாவில. ஆகவே அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நோப் இருக்கு. நோப்
நோப்பண்டாயத்துல ஐயா நான் ஒரு ஒன்று கொம்பு சாமுவேல் 22 நோவன்னா 10 நான் வாசிங்கோ. சொல்லுவது ஐயா. இப்ப நீங்க வந்து உபாகமம் 2:18 வாசிங்கோ. நீ பட்டணம் இருக்கிற மோவாப்பின் எல்லை இன்றைக்கு கடந்து போ. மகேந்திரா லெஸ்லி ஐயா. மகேந்திரன் ஐயா, சொல்லுங்க. முந்தின காலத்துல நாங்கள் 2 வருடம் இருக்கலாம், இந்த காலத்துல 4 எடுக்க வேண்டி கிடக்கு. ஏனண்டா பண்ணைக்கு கானாவும் அரவும் புரிம்பு புரிம்பு அடிக்க வேண்டி கிடக்கு. அதுதான் இப்ப வாங்க முக்கியமான அண்ணா சரியான பதில். சரி அதை விடுவோம். 2 எழுத்துள்ள 2 ஊர்கள். என்னய்யா? ஊர் 2 எழுத்துள்ள 2 ஊர்கள். அதான் ஐயா ஊர் மற்றதார். 2 எழுத்துள்ள 2 ஊர்கள். அதான் ஐயா அது பட்டணம்டா ஊர் தானே ஐயா. வேற என்ன சொல்லுங்க ஐயா. பட்டணத்துக்கு ஊருக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி அப்ப ஊர் ரெண்டு வா அம்மா. ரெண்டு இடத்துல ஊரா கேக்குறீங்களா? 2 இடத்துல ஊரா? ஊர் வந்து 2 எழுத்துள்ள ஊர் வந்து தவறான விடை. பாருங்க தவறான விடை. சீகேம். அது 3 வருது. அது 3 வருது. ஊரண்டது ஒரு இடம் பெரும் தானே ஐயா. ஊர் வந்து இவற்றிடம் தானே. யாரு? ஆபிரகாம். கேள்விக்கு பதில் ஆபிரகாமியோ சாத்தியோ. சரியா 2 எழுத்துல ஊர் வந்து ஐயா உண்டு சூர். சுவனாயிரண்ணா இல்லை. யோசுவா 13:21 வருது ஐயா பாருங்கள். மற்றது ஏவி கானா ராமா. என்ன நீங்க அது ராமா எத்தனை முதல் சொன்ன லேசியனா சொன்ன மாதிரி தான் ராமா. இப்ப அது 3 எழுத்து வந்துட்டு 2 எழுத்து 3 எழுத்து வந்துட்டு ராமா 2 எழுத்து தானே ஐயா. ராவண்ணா மாவண்ணா 3 வருது ஐயா. அப்படி வராது ஐயா. இப்ப லெசியா சொன்ன மாதிரி நீ ராவண்ணாக்கு நாங்கள் ஒருக்கா பட்டினம் தோணும். அடுத்த அதுக்கு அரவுக்கு இன்னொரு பட்டினம் எடுத்தவனும், அதுக்கு அடுத்த மானாக்கு ஒரு பட்டினம் தோணும். 3 தமிழ்ல போனா பேச்சியா இருக்கு. நீங்க வசமா இன்றைக்கு மாட்டி மகேந்திரம் ஐயா. சரி சரி. பர்வதங்களை தராசில நிறுத்தினவர் யார்? ஆண்டவர். யோபுல வருது. என்ன? யோபுல வருது ஐயா. தவறான விடை. ஆண்டவர் தான் நிறுத்தவர். சரிதானே? தவறான விடை என்றும் அப்ப சரி கர்த்தர் ஐயா. கர்த்தர் கர்த்தர் ஐயா. அவர் எப்படி பிடிப்பாரு அடுத்தவாங்க. ஒரு தராசை கையிலே பிடித்திருந்தவன் யார்? தூதன். தேவதூதன். இல்ல தேவதூதன் இல்லை. வெளிப்படத்துல வருது ஐயா. தராச கையில தவறான விடை. என்ன தராசு? அப்ப என்ன யார் பிடிச்சது? அத்தனை ஒரு தராசை கையிலே பிடித்திருந்தவன் யார்? அல்லது ஆண்டவர். இல்லை. ஒரு கையில பாருங்க. ஒரு கையில தராச பிடிச்சு நின்றவரா? கேள்வியா கேளுங்கோ. ஒரு தராசை கையிலே பிடித்திருந்தவன். தேவதூதன். இல்லை. வெளிப்படுத்த விசேஷம் தானே வருது. அதத்தான் நான் பிடிச்சிக்கிறாங்க. வேற யார் பிடிக்கிறேன்? இல்லை. உங்களுக்கு தெரியாது வாங்கறேன். அதெல்லாம் முன்னுக்கும் பின்னுக்கு ஏதாவது ஒன்று வேறும். கர்த்தருடைய தூதன். இல்ல இல்ல இல்ல. கடைசி காலத்திலேயே அந்த தராசா பிடிச்சு கொண்டு வரான் இல்லையா? அதுல அதான் நான் சொன்ன முதல் அதுல போட்டிருக்கானே ஐயா. வெளிப்படுத்த 6:5 வாசிங்கோ. அதெல்லாம் சொல்லப்படுது ஐயா. அதுல வந்து போட்டிருக்கு பாருங்க. இவர் அங்கே ஒரு சொல்ல வச்சுட்டு பிடிப்பாரு ஐயா. வேற அவன் 3ஆம் தூரம் முத்திரை உடைத்த போது 6:5 தானே சொல்றீங்க. 3ஆம் தூரம் முத்திரை உடைக்கும் போது மூன்றாம் ஜீவன் நானது நீ வந்து பாருன்னு சொல்லி கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருக்கிறவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அதான் விட. தேவதூதன் தான். அதான் தேவதூதன் ஐயா. ஐயா போய் பைபிள் என்ன இருக்கு?
இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி. பைபிளை மாத்தாதீங்க. ஐயா இங்க பாருங்க ஐயா, அவன் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து வாரன்னு சொன்னது. இதோ கருப்பு குதிரையை கண்டேன், அதன் கைமேல் அதன் மேலேயே ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையினாலே பிடித்திருந்தான். யார் பிடிச்சிருந்தான்? கருப்பு குதிரை ஏறிந்தவன் இல்ல போட்டிருக்கு பைபிள். அதுதானே, அது தேவனானியம் வைக்க. சரியா, அடுத்த விழிக்குவாங்க. வெறுட்டாதீங்க. அடுத்த விழிக்குவாங்க. ஐயோ நான் வரையில ஐயா, அது வரையில உங்களோட சண்டைக்கு வரையில ஐயா. 4 ஜீவன்ல ஒரு ஜீவன், யா 4 ஜீவன்ல 3வது ஜீவன் தான் தராசா பிடிச்சிருந்தவன். அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஐயா, ஒத்துக்கொள்ள மாட்டார், விட்டுருங்க. வேதம் என்ன சொல்றது? இது உங்களோட பாயிண்ட். 3வது ஜீவனானது நீ வந்து வார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடிச்சிருந்தான். அப்ப 3வது பாருங்க, கருப்பு குதிரையில் ஏறி இருந்த ஒரு தராசை. அதான் நான் கேட்டகளுக்கு பதில் இல்ல. ஜீவன் போறீங்க. அப்ப குதிரையை கண்டேன்டா அது வேற வசனம் ஐயா. அதன் மேல் ஏறி இருந்தவன் ஆதாரது 3வது ஜீவன். போய்தான் பார்க்கும். முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்பினவன் யாருக்கு? முத்திரை போடாத கடிதத்தை அனுப்பின என்னத்துல அனுப்பின? இமெயில்லையா என்னத்துல அனுப்பினவன்? இருக்குது ஐயா. முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்பினவன் யாருக்கு? ஐயா போன கிழமை கேட்ட கேள்வி. கேள்வி கேட்டேன். முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்பினவன் யாருக்கு? அவன் யாருக்கும் அனுப்பியிருப்பான் ஐயா, விட்டுருங்க ஐயா. ஏன் ஜோலிக்கு போவான்? நெகேமியாவில இருக்குதாண்ணா. கிட்டத்தட்ட போர்டர்ல நிக்கிறீங்க. எனக்கு தெரியும், ஆனா அது எனக்கு கொன்னதட்டு தானே சொல்றதுக்கு. சோ முத்திரை போடாத ஒரு கடிதத்துக்கு பாருங்க, அவனுக்கு பாருங்க வாசிக்கிறோம் நாம வந்து ஒரு கடிதம் கட்டளையிடப்படாது என்று தேவனுடைய தேவன் கட்டளையிட்டார். சொல்லுங்க ஐயா. பாட்டு பாடாதீங்க. நெகேமியாவுக்கு 6:5 இருக்கு. நெகேமியாவா? நெகேமியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல பாக்குறேன். அதுலயே ஒரு கடிதம் வந்திருக்காரு. சல்பல்லாத்து அந்த பிரமாக தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். யாருக்கு அனுப்பினான்? நெகேமியாவுக்கு. நெகேமியாவுக்கு. சன்பல்லாத், அவன் சம்பல்லாத் ஐயா, சம்பல்லாத் அவன் தானே பிரச்சனை எடுத்து. தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் நிரூபங்களை எழுதினவன் யார்? இல்லை. தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் நிரூபங்களை எழுதினவன் யார்? சோ நிறுவங்களை எழுதினவன் ஐயா 2 நாளாவத்துல வருது ஐயா. அது வந்து 2 நாள் தான் வருது. 2ஆமத்துல பாருங்க 32ஆம் அதிகாரத்துல வருது. தேசங்களுடைய சாதிகளும் தேவர்கள் தங்கள் தேவர்களின் கைக்கு தப்பிக்கவும் எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களுடைய என் கைக்கு தப்பிப்பதில் என்று இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரை நிந்திக்கும் அவனுக்கு விரோதமாக பேசும் அவன் நிறுவனங்கள் எழுதினான். அதுல அவர் பார்த்து சொல்றாருன்னு சொல்றேன். தவறான விடை. 32:17 வாசிங்கோ. 32:17 வாசிச்சான் ஐயா. 32 தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தும் எசேக்கியாவின் தேவன் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாய் பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான். சனகரிப்
அதானே அதான் அது சனகரிப்பு அந்த வசனத்துல வராது, அதுக்கு முதல் வசனத்துல வரும் ஐயா. 32:17 வராது. அதே கண்டுபிடிக்க வேணும் என்ன? அதான் அது மேல போய் தான் கண்டுபிடிக்கும். அதான் சரி. நான் அப்ப சொன்னேன். முதல்ல சொல்லணும் அண்ணா, கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிக்கிறதும் மாட்ட பிடிக்கிறதும் முதல்ல சொல்லணும் நாங்கள். ஒரு கேள்வி, ஆ, அடை என்றா என்ன? என்ன என்ன? சாமி? அடை அடை அடையண்டா இது அடை, ஐயா, ரொட்டி கோழி ஐயா. அடையா அதான் இருக்கிறது. இல்ல, இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு தானே ஐயா, அந்த விதவையிட்ட போய் அடைய ஒன்று எனக்கு செய்து கொண்டாரு ரொட்டி. அதுதான் என்னன்னு கேட்கிறேன். அது ரொட்டி ஐயா, அது ரொட்டி. இல்ல அப்ப என்ன பாண்டா. சாமி? கேக் ஐயா, கேக் அண்ணா. இல்ல கேக்கா? இல்ல. எங்க இருக்காது? எந்த வசனத்துல இருக்கு ஐயா? அது ஐயா இப்போ இதுல வருது ஐயா, எலியாவின் 2 ராஜாக்கள் வரும் நினைக்கிறேன். பாருங்க. ரொட்டின்னா போட்டிருக்கு. அது ரொட்டி தானே ஐயா, பாருங்க. இல்ல ஒரு அடையையும் ரொட்டியையும் தாங்கோண்டு கேட்கிறார். இல்ல ஒரு இல்ல, அடைய அடை. தண்ணி மேல கொண்டு சொன்னியா இங்க பாருங்க. இதுல வருதுன்னு சொல்லி நாள் இங்கடாக்கு பாருங்க. அடை இன்றைக்கு அந்த 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 ரெண்டு ஒரு அப்பத்த மாதிரி ஒரு அடை. 1 ராஜாக்கள் 18 இருக்கா? 1 ராஜாக்கள் பாருங்க ஐயா, பாரு ஒரு நிமிஷம் இல்லைங்க பாருங்க. 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் அடையாளம் அடையப்பட்டு இல்ல அதுக்கு பிறகு வரணும் ஐயா. நீங்க 1 ராஜா 18 தான் வரணும் நினைக்கிறேன். பாருங்க பாக்குறதுக்கா ஓசிய போல ஒரு பொருள் என்றா நலி இருக்கு. இல்ல இதுல ஐயா இல்ல 1 எலியா அவளை பார்த்து, நீ பயப்படாதே போ, உன் பார்த்தேன், ஆனாலும் நீ எனக்கு முன் ஒரு சிறிய அடைய பண்ணி இடத்துல கொண்டு வா. 17:13 வருது ஐயா. 17:13 அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தி, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அப்பம் அப்பம் அடையண்டா ரொட்டியா? அப்பம் வந்து வராது. ரொட்டிக்கு மாக்கங்க போறையா? இது அப்பம் அப்பம் தான் ஐயா. அதுல இந்த அதிகாரத்துல மாதானே சம்பந்தப்படுது. அவளோட வீட்டுல வேதம் சொல்லுது பாருங்க ஐயா, அந்த பஞ்சம் முடி மட்டும் அவளுடைய வீட்டுல மாவும் குறையலையா, எண்ணெயும் குறையலன்னு தான் சொல்லப்படுது. அப்ப மா இருந்தபடியா தானே அந்த அடைய செய்யறாங்க. இல்லையா? அடை அது இல்ல. அப்ப அடை ரொட்டி இல்ல. அப்ப என்ன? அடை ரொட்டியை சாப்பிடுறது குழம்பு ஐயா. அப்ப ஐயா இதுல சொல்லப்படுது, அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வான்னு சொல்ற. அப்ப இதுல வேற குழம்புன்னு சொல்ல இல்லையா? அதுல அப்படி வராது ஐயா. இன்னொரு வசனத்துல இருக்கு ஐயா. இன்னொரு வசனத்துல இருக்காது, ரொட்டியோட அடைய பண்ணித்தான் கேட்கிறாரு. ரொட்டியை சும்மா சாப்பிடலாம் பாருங்க. இல்ல அதுல பாருங்க, அடையையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவன் தலைமாட்டுல இருந்தன்னு சொல்லி சுடப்பட்ட பாருங்க. 19 வாசிங்க பாப்போம். இதோ தழலில் சுடப்பட்ட அடையும். 19 வாசிச்சு பாருங்க. அவன் விழித்து பார்த்த போது இதோ தழலில் சுடப்பட்ட அடை என்று சொல்லி சொன்னால ஐயா. இந்த ரொட்டி ஐயா நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா இவங்களை அந்த பாத்திரத்துக்கு மேல வச்சு சுடுவாங்க ஐயா. இந்த இது மாதிரி என்ன அந்த முந்தி அந்த நாட்களையே அந்த கிடங்கு கிண்டி போட்டு நிலத்துக்குள்ள தாட்ட துடுறது தெரியும் தானே உங்களுக்கு? அது மாதிரி இந்த நெருப்பை போட்டு எரிப்பி போட்டு அதுக்குள்ள ரொட்டியை மாட்டி போடுவாங்க. இல்ல அதுக்கு மேல இந்த பாத்திரத்தை கவுட்டு போட்டு மண் சட்டியை கவுட்டு போட்டு அதுக்கு மேல வச்சு அந்த வெக்கையில அந்த விதமா தான் சொல்றாரு. இதுல சொல்லப்படுது மேல சொல்றது என்ன? ஓமையா அதுக்கான இந்த வசந்த 19 வாசிச்சு பாருங்க. தழலில் சுடப்பட்டன்னு சொன்னா இந்த நெருப்பு அவள் இந்த என்ன சொல்ற இந்த விறகுல சுடப்பட்ட அந்த அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டுல இருந்தன்னு சொல்லப்படுது ஐயா. அடையன்னு சொன்னா அவன் ரொட்டி தானே ஐயா. இல்லையா? அடை என்றால் இப்போ லேசியா நான் சொல்ற மாதிரி எல்லா அடை என்று சொன்னால் அந்த கீரையிலும் செய்யறது, சில மாக்களிலும் செய்யறது அப்படி என்றுதான். அதை ஒத்துக்கொள்றேன் நான் ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட அடை இதுதான் என்ன சொன்னா, இப்ப நீங்க நம்மளோட ஊர்ல குரக்கன் புட்டு தெரியும் தானே உங்களுக்கு? குரக்கன் புட்டு அதுகளும் புட்டு தானே. இப்ப பேர் நாங்க என்ன சொல்றோம், என்ன கோதுமை மாவுல அவிக்கிற புட்டும் புட்டு தான், அரிசி மாவுல அவிக்கிற புட்டும் புட்டு தான். அதே போல குரக்கன் மாவுல செய்யப்படுற புட்டும், ஒடியல் மாவுல செய்யப்படுற புட்டும், மீன்ல செய்யறது, அப்படி கணக்கு காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசமான கிராமங்கள்லயும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க ஐயா. 11வது வசனத்தை பாருங்க. எத்தனாவது அதிகாரம்? 17, 11 என்ன அதிகாரம்? 17, 11
ஆஹ் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. அப்ப அப்பம் வேற அடை வேற. எதுல இருக்கு அதிகாரம்? என்ன விளங்க என்ன விளங்களோ 17 12 பாருங்க. என்ன அதிகாரம்? 12 தானே நான் முதல் வாய்ச்சனாடி. அவள் அதற்கு அவள் 1 ராஜாக்கள் 12 தானே சொல்றீங்க. ஆமாம். அவள் கதல் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. அதாவது ஒன்றுமே இல்லை. அதான் ஒரு ரொட்டியும் இல்லையே ஐயா. அவ்வளவு தானே அந்த காரியம், வேற ஒண்ணும் செய்யலாது. அது கொஞ்சம் அதான் சொல்றேன். இல்லை என்று உம்முடைய தேவனால் கர்த்தரை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறது. இதை அடையத்தான் ஆயத்தப்படுகிறது அந்த மாவை வச்சு. ஐயா கறி வராது ஐயா இதுல. ஆனால் பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்றால் அது சரி ஐயா. அப்படின்னு சொன்னா நீங்க இந்த 19:6 பாக்கல பாருங்க ஐயா, தழல்லே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் மட்டும் சொல்லப்படும். அப்ப ரெண்டு அது அடை என்று சொல்லி பாக்கல தடல்ல சுடப்பட்டு சொன்னால் அது என்ன மாதிரி வரும் பாருங்க. தணல்ல சட்டியில போட்டு அடை செய்யலாதோ, குழம்பு செய்யலாதோ? அப்படி வராது. அது வந்து தழல்ல செய்யறதையா வேற மாதிரியா ரொட்டியத்தான் சுடுவாங்க. நீங்க இந்த அரப்காரங்க சுடுறத பாத்தீங்கன்னா தெரியும் ஐயா. அவங்க இப்ப ஐயா இப்ப நாங்கள் வந்து சோஸ்பானிக்கு இல்லையா போட்டு சுடுறோம். ஆமாம். அவங்க வந்து ஐயா அந்த விறகு தணலுக்கு போட்டா கொஞ்சம் கருகித்தான் பெறும். அது விறகு ஜன்னல்ல போட்டா அப்படி டக்குன்னு அதான் அது சொல்ல புரிஞ்சவருங்க. தழலில் சுடப்பட்ட இதோ தழலில் சுடப்பட்டன்னு சொல்லப்படுது. ஒரு பானையில் ஒரு பிடி மா கொஞ்சம் எண்ணெய். அப்ப மா வந்து ரொட்டியான சொல்றதாம். ஆமாம், அதான் சொல்றேன். அதான் சொல்லணும், ரொட்டி தான் சொல்லலாம். அதான் சொல்லணும். அதான் அடைன்னு சொல்லப்படுது. அது இல்லாம வேற ஒன்றும் என்னிடத்தை அடை இல்லை என்று அதை சொல்றான். ஓமையா அது அடையன்னு சொல்லி சொன்னால் ஐயா அது வேற ஒரு ரொட்டி செய்யறது காரியம் இல்லை என்று தான் நம்ம சொல்றாள் ஐயா. கேளுங்க ஐயா, ஒருபடிமா இது அடை என்று சொல்றேன். உலகம் அப்ப அடைய வந்து குழம்பத்தான் சொல்லுது தொட்டு சாப்பிடுறதுக்கு. ஆனா அடையண்டு அப்படி வராது. அநேக பிரசங்கங்கள்ல நான் கூட கேட்டு அடையன்னு சொன்ன ரொட்டி தான் சொல்லப்படுது ஐயா. கூட வந்து பிரசங்கம் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலேயே இப்போ அந்த அடை என்ற வார்த்தை பேசுறாங்க. சாம்பார் அதுகள் குழம்புகளை கொடுக்க. நீங்க சொல்றது என்றால் ரொட்டியை சுத்தா தொட்டு சாப்பிடுறது ஒன்றுமில்லை என்று அதுக்குதான் குழம்பு அடையம்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ரொட்டியை சும்மா சாப்பிடல, அது அடை இல்லாம சாப்பிடலாதோ? நீங்க பானை எடுத்து போட்டு பானை சும்மா சாப்பிடுவீங்களா? யோசிச்சு பாப்போம். அதான் அப்ப அது ஒரு அடை மாதிரி தான். இதே தண்ணியில தொட்டு சாப்பிடுறீங்க. அதெல்லாம் தண்ணி இதுல தண்ணி இல்ல அவர் இதுல வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்தா அவனோட தலைமாட்டில இருந்தா அதாவது ஒரு ரொட்டியும் சுடப்பட்ட ஒரு ரொட்டியும் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த அடையன்றது அந்த நாட்கள்ல ஒரு அர்த்தங்களா இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். இப்ப நீங்க இந்தியா ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா தமிழாக்கள்கிட்ட போட்டுருக்கு அவங்க அடையன்னு தான் சொல்றவங்க. அங்கேயோ சாம்பார் குழம்பு அது இல்ல நீங்க சொல்ற சரியா. இப்ப நீங்க வந்து முஸ்லிமா கிட்ட போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலயா ஆனம் பண்ணுவாங்களையா? ஆனமா, ரைட். ஆனம் பண்றது வேற. ஆனம் என்று சொல்றது நீங்க சொல்ற மாதிரி அந்த குழம்பு தான். அது வந்து அந்த எப்படின்னு சொல்லிச்சாலும் சாதுவார தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த இலங்கையில அந்த யாழ்ப்பாணத்துல மொக்கங்கடைன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமா தெரியும் தெரியும். அவங்ககிட்ட போய் நாங்கள் அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிடுறாங்க அந்த நாட்கள்ல வந்து. அப்ப நாங்க போனா அவங்ககிட்ட போனா கொண்டு ஆனம் கொண்டாண்டா கொண்டு வரும் ஆனம். அப்போ ஆனம் கொண்டாக்க டேஸ்டா இருக்கும் அந்த இடியப்பமும் புட்டோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு. அப்ப அடைன்னு சொல்ற ரொட்டியை அதான் நான் நீங்க சொல்ற ஆனத்தை தான் சொல்றீங்க நீங்க. ஆமா ஆனா அடை இல்ல, அது ஆனம். அதுக்கு பேர் ஆனம் நீங்க சொல்றது. இதுல வந்து 19:6 ஐயா பாரப்பொருங்க நான் பார்த்து சொல்றேன். தொட்டு சாப்பிடுறதுக்கு அடை அது வேற, அதை போய் எடுக்கலாமா என்ன? என்னையா தொட்டு சாப்பிடுறதுக்கு அடை அடையண்டா அப்படி வராதையா பாருங்க. இல்லையா, அவள் பானையில் மாவும் எண்ணெயும் அடையும் இல்லை. இப்ப பாருங்க ஐயா, இப்ப வந்து ஆதிகாமம் 28ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஆதிகாமம் 28:11 பாருங்க இருக்கா. இது என்ன வசனம் சொல்லுதுண்டு அதுல அவர் ஆபிரகாம் அந்த காரியத்தை செய்கிறார் தானே ஐயா.
அது அப்பம் ஆதியா 28 28ல 15 என்று நினைக்கின்றேன். எங்க தான் முடிக்கும் 28ல 15ல பார்க்க இல்லை. ஆண்டு சொல்றாரு வந்து சொல்றாரோ இல்ல ஐயா, இதுல வந்து கையிட்டு இல்லையா, அதுல 18 இல்ல, அதுக்கு முதல்ல என்ன சொன்னா, இந்த நீங்க தெரியுமா அந்த ஆண்டவர் வந்து சோதம் குமாராவை அழிக்க போறாரு இல்ல, அழிக்க போயேக்குள்ள வந்து ஆபிரகாம சந்திக்கிறார்கள். சந்திக்கல வந்தால் அந்த அவர் வந்து இந்த அப்பம் ஒரு ஆடை என்ன சொல்றோம், இந்த ஒரு சின்ன இளங்காட்டை இளம் ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதுல ரொட்டியும் செய்து கொடுக்கறது தானே அடே. அதான் அந்த வசனத்துல வருது, ஆதிகாமத்துல வருது அந்த வசனம். ஒரு கண்டுக்குட்டி எல்லாம் கண்டுக்குட்டி அடிச்சு அது வந்து ஆதிகாமத்துல பொருங்குவார். அது எத்தனை அதிகாரத்துல வருது, சோதம்குமார் என்ற காரியம் அதெல்லாம் இருக்கு. மணி தொட்டு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அங்க போறார். போயிட்டு அதுக்கு பின்பாக தேவன் பாரார் வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கு handful of meal in a barrel. மீல்ண்டா மாத்தானே ஐயா? இல்ல அதுல எழுதி இருக்கு I have not a cake. அதுதான் அந்த இது and handful of meal in barrel, oil in juice. எந்த அதிகாரத்தை நீங்க சொல்றீங்களா ஐயா? 17-12 1 ராஜாக்கள் 17-12 பாக்குறது. 1 ராஜாக்கள் 17-12 வரும் பொருங்க. 17-12 அதற்கு அவன் பானையிலே ஒரு பிடி மாவும் அந்த வசனம் தான் சொல்றீங்க. ஆமா, கலையும் கொஞ்சம் இத பாப்பமா இருந்தா 12 சொல்லுது வந்து I don't have, அவன் சொல்றான் வந்து இதுல வந்து ஒவ்வொரு அந்த டிரான்ஸ்லேஷன்ல வித்தியாசம் சொல்லப்படுது பாருங்க. சொல்றது I don't have any bread, only handful of flour, அதாவது மாத்தான் இருக்குன்னு சொல்லி in a yard and a little oil on the jar ன்னு சொல்லப்படுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லையா. meal in a barrel. ஆனா இதுல சொல்லப்படுது ஐயா அப்படி இல்லையா? இதுல சொல்லப்படுது இந்த இங்கிலீஷ் விஷயம்ல சொல்லப்படுது ஐயா. இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து I don't have any bread, only handful of flour, அதாவது மா. அடுத்தது வந்து in a jar and a little oil in a jug ன்னு சொல்லப்படுது. சின்ன ஒரு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒயிலும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு ஒன்றும் இல்லை, அது மாவுண்டு தான் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. பானும் இல்லை, என்னிடத்துல மாவு இல்லை, அதாவது பிரெட் அப்பம் இல்லை, என்னிடத்துல மாத்தான் இருக்குன்னு சொல்லி 17-12 சொல்லப்படுது. இல்ல ஒருபடி மான்னு தான் சொல்லப்படுது கலையத்துல. ஓகே, நாங்க அடுத்த கேள்வி போவோம். அடுத்த வழிக்கு வாங்க. ஓகே ஐயா, யாரு கேக்குற? மகேந்திர ஐயா நீங்க தான் கேள்வி கேட்டு, நீங்க கேள்விக்கு மறுபடிச்சுங்க. இப்ப நீங்க தான் கேட்டு கொண்டு இருந்தீங்க. எது பாவத்தை பிறப்பிக்கும்? எது பாவத்தை பிறப்பிக்கும்? எங்க ஜனாட் நிக்கிறாங்களா? எது பாவத்தை பிறப்பிக்கும்? மறுபடியும் சொல்லுங்க இந்த கேள்விக்கு. உங்களை மாதிரி மறந்து போறேன். ஐயோ, எது பாவத்தை பிறப்பிக்கும்? பாருங்க பாபம், பாவத்தை பிறப்பிக்கும். சின்ன கேள்வி ஐயா, கிண்டகார்டன் கேள்வி. கிண்டகார்டன் கேள்வி? நான் கிண்டகார்டன் போயலையா நாங்க சின்ன வயசுல. அதான் அந்த பிரச்சனை. எது பாவத்தை பிறப்பிக்கும்? பாவத்தை மரணம், சம்பளம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது பாவத்தின் சம்பளம் இல்ல, இது வந்து பாவத்தை பிறப்பிக்கும். எப்படி பாவம் டக்குன்னு வரும்? பார்த்தா பாவம் வரும் தானே, கண்ணால பார்த்தா. இச்சையால வரும். இச்சை
சரியான விடை. யாக்கோப்பு 1:15 இச்சை. ஆமென். அடுத்த கேள்வி. ம். எது பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்? ரத்தம் 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அதான் 1 யோவான் 1:7. என்ன மதம் என்ன சொன்னீங்க? 1 யோவான் 1:7. என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். நீங்க ரத்தம்னு சொன்னீங்க, அது கூட இயேசுவின் ரத்தம். சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஐயா. not இயேசுவின் ரத்தம் இல்ல, கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்து அங்க போயிட்டே. நீங்க என்ன இந்த முழு பேரும் சொல்ல வேற பேரும் சொல்றீங்க. இயேசுவின் ரத்தம். ஆமென். 1 இயேசு யோவான் கிறிஸ்து. 1:7. ஆமென். வாசிக்கணும் வாசனங்கிற. அஹ், பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்றது யார்? பொறுங்கோ, இது வரும் பொறுங்கோ. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்றது யார்? யோபு. பூர்வ காலத்து அக்கிரமா? யோபு. இல்லை. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்றது யார்? தாவீது. தாவீது. இல்லை, யோபும் இல்லையா? இல்லை. சங்கீதம் 79:8 வாசியுங்கள். சங்கீதம் 79:8. ம் சங்கீதம் 71. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். ஆமென். யார் சொன்னது? யார் சொன்னது? யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினவர்களே. பிரஜாதிகளுக்கா? இல்ல இல்ல. பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை பரிசேயரா? இல்லை. ஆசாப். ஆசாப். ஓ, இது ஆசாப்பின் சங்கீதம் தானே. சரி ஐயா. ரைட். மேல வாசிக்கும். ஆசாப். அதான் நீங்க அந்த மேல தலையில வருது ஆசாப் சங்கீதம் தானே. ரைட், ஓகே. ஆசாப் தானே. அடுத்தது. பாவை அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? ஒருவர் பாவம் அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர்னு சொல்லுதா? பாவ அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? பாவ அறிக்கை செய்து அயக்காரனா? இல்லை. இன்றைக்கு அண்ணா எங்களை மடக்க வேணுமெண்டே வந்திருக்கிறார் போல கிடக்குது. இப்படி சிந்திக்க மறுமொழியார் ஆகுது. இப்படிதான் கேள்வி இருக்கணும். பாவை அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? ஜோவா? இல்லை. அப்புறம் பாவ அறிக்கை செய்து கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. நான் பிடிக்கிறேன் ஐயா. மாட்டை பிடிச்சிட்டு கண்டுபிடிக்கிற பெரிய வேலை ஐயா. 3 நிமிஷம் தான் இருக்கு. தாவீதானா? இல்லை. பாவ அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? சரி, பாவ அறிக்கை செய்து ஆண்டவர் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தானியேலா? இல்லை. நான் சொன்ன கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு சொன்னான். பிடிப்போம் ஐயா, இது பெரிய கஷ்டமா இது. பாவ அறிக்கை பண்ணி கர்த்தர். யாத்ராம் 9:27. பார்வோன். தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? கர்த்தர் நீதி உள்ளவர். தங்களை தாழ்த்தி ஜனங்கள் ஐயா. பிழை. இஸ்ரவேல் ஜனங்கள்.
ஓம் சொல்ல ஐயா. நீதி உள்ளவர் என்று சொன்னதா ஐயா? பாவை அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? இஸ்ரவேலரா நினிவே பட்டணத்தாரா? இல்லை. சத்தத்தை காணல. பொறுங்க வாரன் எனக்கு தெரியும். நான் மறந்து போனேன். நான் வாய்க்கு மறந்து போனேன். எங்க மறமலை என்ன கேள்வி சொல்லுங்க நண்டு? கேள்வி சொல்லுங்க. கர்த்தர் என்னய்யா? தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? ஓகே, தங்களை தாழ்த்தியா அப்படியா வாரீங்களா? தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர். தங்களை தாழ்த்தி கர்த்தர் உள்ளவர். தங்களை தாழ்த்தி வரும் பாருங்க. உங்க வாரம் கூட சரியில்லை. சரி, சொல்ல மாட்டீங்க. அவசரப்படாங்க. தங்களை தாழ்த்தினார்கள் அவர்கள். பாருங்கள், 2 நாளாவது சொல்லப்படுது ஐயா. செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார். சரியா ஐயா? இல்லை, அதுவும் இல்லையா ஐயா? தங்களை தாழ்த்தி 2 நாளாகவும் 12:6 வாசியுங்கள். 2 நாளா 12:6 ஐயா? 2 நாளா 12 ஐயா. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்கள் ராஜாக்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ள என்றார்கள். அந்த வசனமா? அது அந்த செமாயா தான். ரைட், ஓகே. அதுல அடுத்த ரைட், ஓகே, சரி. நீங்க சொன்னது அடுத்த வசனத்தை நான் வாசிச்சேன். அது 7வது வசனத்தை நான் வாசிச்சிட்டேன். சொல்றியா? நான் சொன்ன இஸ்ரவேல் அண்டு இஸ்ரவேல் இல்லையா? இதுல இஸ்ரவேல் வந்து இஸ்ரவேலின் பிரபுக்கள் ஐயா. பிரபுக்களும் ராஜாக்களும். பிரபுக்கள் மட்டும் இல்ல, ராஜாவும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும். நீங்க இந்த வடிவா சொல்ல பெண்ண ராஜா விட்டு நீங்க பிரபுக்கள் நிக்கிறீங்க. நீங்கள் அப்ப நான் இந்த 1 யோவான் 1:7 சொன்னபடியா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொன்னா நீங்க கிறிஸ்துவின் ரத்தம் சொல்றீங்க. வசனத்தபடியா பாருங்க 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் ஐயா. சரி, கனம் அடைகிறவர்கள் யார் யார்? கனம் அடைகிறவர்கள். கனம் அடைகிறவர்களா? பொருங்கவார் ராஜாக்கள். இல்ல, கனம் அடைகிறவர்கள் யார் யார்? கனம் அடைகிறவர்கள். அது வந்து நீதிமொழியில் வருது ஐயா. கண்டுபிடிக்க வேணும். கனம் அடைகிற நான் சொல்றேன், பார்த்து சொல்றேன். கனம் அடைகிறவர்கள் யார் யார்? கனம் அடைகிறவர்கள். கனம் பண்ணவர்கள் கனம் அடைகிறவர்கள். கனம் அடைகிறவர்கள் என்ன? எஸ், கனம் அடைகிறவர்கள் யார் யார்? சரி, 9 மணி சொல்ல மாட்டீங்க. எஜமானை காக்கிறவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், நன்மை செய்கிறவர்கள். நீதிமொழிகள் 27:18. அதான் நீதிமொழி ஒன்று கேட்டான் நான். விட நீதிமொழி இல்லையே. நீதிமொழியெல்லாம் இருக்கு அந்த விட. ஐயா, கேள்விக்கு பதில் கேட்க நீதிமொழியில கொண்டு வர. சரி, முடிஞ்சோ தேடுங்க ஜெனட். வானரண்ணா நிக்கிறேன். வானரண்ணா, நீங்க ஜெபத்துல வழி நடத்துங்க. ஆமே. நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாள் உங்களை ஒருவர்களே நீர் ஆசீர்வாதம் தள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மறுவழியில் கேட்கிறவர்களே நீ ஆசீர்வாதம் விசேஷித்த விதமா இந்த நாளும் ஆண்டவரே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்தின அன்பு சகோதரி ஜனட்டுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, அதே வழியிலே ஆண்டவரே மகேந்திரம் ஐயா கேள்விகளை கேட்டு மகேந்திரம் ஐயாவுக்காம் இந்த வழியில ஜெபிக்கிறேன் ஐயா. தேவர் அவர்களுடன் கூட நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த வழியின் சங்கமணியத்தினூடாக மறுவழியில் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து கேள்வி பதிலை நிகழ்ச்சி கூட வழி நடத்தினார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவலைப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரையும் விடுதலை கொடுப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
நாங்கள் இந்த ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரி ஜானட் முதல் பகுதியையும் சகோதரன் மகேந்திரன் ஐயா, சகோதரர் எட்வின் வாணர் அவர்களும் வழிநடத்தினார்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமென்.